உவமை வழிச்செய்தி. கடலோரம் ஒரு நாள் இயேசு நின்றார். கனிவான சீடர்களும் அருகே நின்றார். உடலாலே தவறான மக்தலேனா, உடல் கேட்டோர் திருந்தியவர் பல பேர் நின்றார். இடுகின்ற செல்வம் நிறை மகளிர் நின்றார். இடுவதனை ஏற்போரும் அருகே நின்றார். தொடுவானம் போல வந்த இயேசு மைந்தன் சொல்கின்றார் அனைவோர்க்கும் உவமை செய்தி. விதைக்கின்ற வயற்காரன் எடுத்தான் வித்தை. வீழ்ந்தனவே சில அந்த வரப்பின் ஓரம். அதை வந்த பறவைகளே கொத்தி போகும். அவை கொஞ்சம் பாறையிலும் விழவும் கண்டான். இதமான இடமின்றி அவையெல்லாமும் இறகு முளைக்கும் முன்னே பட்டு போகும். வதைமுள்ளின் நெருக்கடியில் விதைகள் வீழ்ந்து வளராமல் கருகிவிடும் ஒன்று கேட்பீர். நல்ல நிலத்தின் மீது விழுந்த வித்து நாள்தோறும் அறுவடைக்கு நிற்கும் சொத்து. சொல்லுகிறேன், அவற்றினிலும் பதர்கள் உண்டு, சோலையிலே இருக்கின்ற புதர்கள் போலே. வல்ல விதை 100க்கு 100 உண்டு, வரவினிலே சரிபாதி காலும் உண்டு. நல்ல செவி உள்ளோர்கள் கேட்டுக்கொள்க, நாம் இதனை சொல்லுகிறோம் என்றார் இயேசு. தவ மகனின் சீடர் எல்லாம் அவரை அண்டி, தனி நாயகா, இந்த மக்களோடு ஓமையிலேன் பேசுகிறீர் என்று கேட்டார். உடன் சொன்னார் இயேசு பிரான், வான வேந்தன், இவை என்றுரைக்கின்ற மறைபொருட்கள் எல்லாமும் நீர் அறிவீர். அவர்கள் பாவம், அவர்களுக்கோ என் ஓமை புரிவதில்லை. அந்நாளில் ஓர் ஞானி சொன்னார் போலே, நிறைவாக்கு இறைவாக்கு நீதிமான்கள் நெடுநாட்கள் முயன்றும் இதை அறிந்ததில்லை. குறையின்றி நீர் காணும் காட்சியெல்லாம் கொடும் யாகம் செய்தாலும் அறிந்ததில்லை. இறையுண்மை நீர் அறியும் சக்தி கொண்டீர். இவை உமது பெருமை என இயேசு சொல்லி முறையாக விதை ஓமை விளக்கம் சொன்னார். முன்னிருந்த சீடரெல்லாம் விரும்பி கேட்டார். விண்ணரசின் செய்தியினை உணராதானே வீதியிலே விதைக்கின்ற விதை போல் ஆவான். கண்ணிறைந்த அவர் மொழியை ஏற்றும் ஏலான் கல்லினிலே விதைக்கின்ற விதை போல் ஆவான். எண்ணத்தில் இவை இருந்தும் மாயை மிக்கோன் எப்போதும் முள் விழுந்த விதை போல் ஆவான். நண்ணும் இதை முற்றிலுமே பற்றி செல்வோன் நல்ல நிலம் தனில் விதைத்த விதையே ஆவான். இன்னவனே ஓரளவு பலன் கொடுப்பான். 2 மடங்கோ 3 மடங்கோ துணையிருப்பான். சொன்ன கதை 4 வகை மனிதர் பற்றி சொல்லியதோடு இயேசுபிரான் முடித்து விட்டார். தன்னறிவில் உயர்ந்தோர்கள் தழைத்து நின்றார். தடுமாறி விழுந்தோர்கள் தெருவில் வீழ்ந்தார். மன்னனையும் மக்களையும் பிரித்து பார்த்தால் மண்டலத்தில் 4 வகை தானே உண்டு. நல்ல பயிரை நாளும் வளர்க்கும் விண்ணக அரசே வியத்தகும் அரசு. பூமி உடைய புண்ணியன் ஒருவன் கொஞ்சம் வயலில் கோதுமை விதைத்தான். பார்த்து கிடந்த பகைவன் ஒருவன் கட்டுக்கட்டாய் களைகளை வளர்த்தான். ஊழியர் சிலர் அதை ஒரு நாள் பார்த்து பூமிக்குடையான் பொன்னடி நோக்கி களையை எடுக்க கட்டளை கேட்டனர். வேண்டாம், அவற்றை வேருடன் பறிக்க அணுகும்போது பயிரும் அழியலாம். அறுவடை நாளில் களைகளை அறுத்து சேர்த்து கட்டி தீயினில் எரிப்போம். அதுவரை பொறுங்கள் அன்புடையோரே என்றான். அந்நான் ஏற்றனர் ஊழியர். இந்த ஓமையை எடுத்துச் சொன்ன தேவகுமாரனை சீடர்கள் பார்த்து ஓமையை விளக்கி உரைத்திட கேட்டனர். வயலுக்குடையோன் மனுமகனாவான். வயலில் நல்விதை விதைத்தவன் அவனே. வயல் இவ்வுலகம், மக்கள் நல்விதை. களைகள் தீ, மக்கள் விதைத்தது அலகை. அறுவடை என்பது உலகின் முடிவு. அறுத்தே எடுப்பார் ஆண்டவர் தூதர். தூய மனுமகன் தூதரை அனுப்புவார். களைகள் போன்ற கயவர்கள் எல்லாம் உலக முடிவிலே ஒன்றாய் அழிவரே. நீதி உடையார் கோதுமை போல
தந்தையின் அருகில் தகவென ஜொலிப்பர். கேட்கும் செவிகள் கேட்டு மலர்க என்றார் இயேசு. ஏற்றனர் சீடரே. விண்ணரசு என்பது சிறுவிதையாகும். மண்ணில் அதனை மனிதன் விதைத்தால் எண்ணரும் வகையில் எழுந்து வளர்ந்து நண்ணும் பறவைகள் நாடி இருக்க மாபெரும் மரமாய் வளரும் அன்றோ. அத்தகு விதையை அன்புடன் ஏந்தி சத்திய நிலத்தில் தழைக்க வைப்பீரே. புளிப்பு மாவே புது புது ரொட்டிகள் செய்வதற்கேற்ற சிறந்த சாதனம். அதனை இயேசு அமைத்தார் ஓமையில். வானக அரசும் புளித்த மாவாகும். அதனை சிறிதே அங்கையில் எடுத்து பலபடி மாவில் பழுதர கலந்தால் எல்லா மாவும் நற்பலன் தருமே. வீட்டு பெண்கள் விளக்கம் அறிவரே. விண்ணக அரசை விரைவில் அடைய மண்ணக வாழ்க்கை மயக்கம் விடுவது பற்றி பேசினார் பரமனின் மைந்தர். புதியதோர் நிலத்தில் புதையல் கண்டதும் தாங்கா மகிழ்வில் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் விற்றே அதனை வாங்குவார். நல்லதோர் முத்து நமக்கு கிடைத்தால் உள்ளதையெல்லாம் ஊர்ப்புறம் வெற்று முத்தை தானே முதலில் வாங்குவோம். மண்ணக ஆசையை வலிய துறந்து விண்ணக அரசை விரைவினில் ஏற்பமே. வலை வீசி மீன் பிடித்தால் வரும் மீன்கள் எத்தனையோ. வரும் மீன்கள் யாவிலுமே வைத்திருப்போம் நல்லதையே. தீயவற்றை தூக்கி தெருவில் எறிந்துவிட்டு தூயவற்றை தானே நாம் தொட்டெடுத்து கொள்ளுகிறோம். இவ்வுலக முடிவினிலும் இவ்வாறு தான் நடக்கும். இன்னாரை நல்லவர் என்று இனம் பிரித்து காண்பார்கள். வானத்து தூதுவர்கள் மண்ணகத்து இறங்கி வந்து மானிடரில் நல்லவரை தீயவரை ஆய்ந்தெடுத்து நல்லவர்கள் யாவரையும் நல்ல இடம் சேர்ப்பார்கள். தீயவர்கள் யாவரையும் தீயினிலே சாய்ப்பார்கள். புது புது ஓமையாலே பூமிக்கு நீதி சொன்ன அதிசய தேவ மைந்தன் அறிவினை வியந்தார் மக்கள். நதியென ஓமையாலே நன்மை நான் செய்வேன் என்று முதுமொழி அறிஞர் சொன்ன முறைப்படி நடந்ததென்றோ. ஓமைகள் அனைத்தும் நீங்கள் உணர்ந்தீரோ என்று கேட்டார். அவையினர் ஆமாம் என்றார். அருள் மறை நூலாளர்கள் ஓமையர் பழமை பாதி உரை செய்த புதுமை பாதி இவையுளே இருக்க காண்பார். என் சொல்லும் அதுதான் என்றார். பேயறிந்த பேராசான். இயேசு மகிமையை கேளீர். அவர் எத்தனை அற்புதம் செய்தனர் பாரீர். பேசிடும் நீதிகள் ஒன்றோ, அவர் பேய்மையை ஓட்டிய வாய்மையும் ஒன்றோ. அன்றொரு ஊருக்கு சென்றார். பல ஆயிரம் கல்லறை பக்கத்தில் நின்றார். நின்றவர் பேய் ஒன்றை கண்டார். அதன் நீண்ட வடிவத்தில் மானிடன் வந்தான். ஆடை உடுத்தவும் இல்லை, தான் யார் எனும் சிந்தனை தோன்றவும் இல்லை. கூடிய பேய் குணத்தோடே அவன் கும்பிட்டு வீழ்ந்தனன் இயேசு முன்னாலே. தேவகுமாரனும் நீரே, எமை தேடி துரத்திடும் வித்தகர் நீரே, யாவும் அறிந்திடுவோமே, எமை ஆட்டி படைக்கின்ற காரணமேனோ. சாமி நின் காலடி வீழ்ந்தோம், இனி சத்தியமாக நின் சொற்பொழி கேட்போம். பூமிக்கடியினில் எம்மை தள்ளி போக்கிடல் வேண்டாம் கேட்கிறோம் உம்மை என்றது பேய். அந்த நேரம் உடன் இயேசு செய்தார் ஒரு நற்பரிகாரம். பன்றிகள் கூட்டத்தினோடே அதை பற்றி துரத்தினர் சக்தியினாலே. சூழ்கின்ற பேய் வர கண்டு உடன் துள்ளி குதித்தன பன்றிகள் அன்று. ஆழ்கடல் உள்ளவை சென்று தம் ஆவி இழந்தன நீரினை உண்டு. பன்றியை மேய்த்தவர் பார்த்தார். உடன் பக்கத்து ஊரினில் செய்தியை சொன்னார். ஒன்று திரண்டு எழுந்தார் ஊரார். உத்தமனை கண்டு உள்ளம் பயந்தார். நாட்டை விட்டே செல்ல கேட்டார். இயேசு நல்லதெனச் சொல்லி எல்லை கடந்தார். ஓட்டிய பேய் சென்ற பின்னே நின்ற ஓர் மனிதன் அவர் பாதையில் சென்றான். பேய்த்தனம் நீங்கி வந்தானை இயேசு பேரன்புடன்
உந்தன் வீடு செல் என்றார். பார்த்ததை மக்கட்குச் சொல்ல தன் பாவம் தெளிந்தவன் ஊரெங்கும் சென்றான். கை வையும் குணமாவாள். தூயவர் தேவமைந்தர் சொற்பொழிவாற்றி பின்னர் நேயர்களோடு செல்லும் நீண்டதோர் வழியின் கண்ணே தூயதோர் ஜெபக்கூடத்து குருமகன் ஒருவர் தோன்றி 1000 கண்ணீர் சிந்தி அவர் மனை சேதி சொன்னார். அரும்பெறல் தேவமைந்தா, அன்புடை எனது செல்வி மரணமாம் பள்ளி கொண்டாள். மற்றவள் மறிக்கு முன்னே அருள் செய்ய வேண்டும் நீரே, அவளது உயிர் காப்பீரே. ஒரு மகள் அன்றி வேறே ஒருவரும் இல்லை என்றார். வருகிறேன் என்று சொல்லி வாய்மூடும் முன்னே அங்கே ஒரு பணியாளன் வந்து, உம்முடை செல்வி இன்று மரணமே அடைந்து விட்டாள், மைந்தரை அழைப்பதேனோ? வருகவென்றழைத்தான். கூட தலைவரோ வாடி நின்றார். கவலையேன் ஐயா நீவிர், கடவுளை நம்பும் என்று தவமிகும் தூயோன் சொல்லி தன்னரும் சீடரோடும் அவரது இல்லம் சென்றார். அழுபவர் பலரை கண்டார். அவர்களை நோக்கி, செல்வி ஆழ்ந்ததோர் தூக்கம் கொண்டாள், ஏன் இந்த அழுகை என்றார். எல்லோரும் கேலி செய்தார். தானென்று அகந்தையில்லா தலைவனும் அக்தறிந்தார். வான் என்ன செய்யும் என்று மண்தானே அறியும் வெற்று உன் கொண்ட மனிதர் முன்னே உயிர் கொண்டார், விந்தை செய்தார். சீடர்கள் மூவரோடும் சென்றனர். அங்கே நின்ற மூடரை வெளியே தள்ளி மூடினர் கதவை. பின்னர், வாடிய சிறிய பெண்ணே எழுந்து வா என்றார். அன்னாள் மூடிய இமையை நீக்கி முன்னின்ற முகத்தை பார்த்தாள். கடவுளை விசுவசித்தால் காலகாலங்கள் தோறும் முடிவிலா ஆயுள் மீளும். முறையிதை அறிந்த மக்கள் திடும் என இயேசுநாதர் திருவடி தன்னில் வீழ்ந்து, கடவுளின் மகனே என்றார். கருணையர் தொடர்ந்து சென்றார். தொட்டால் குணமடைவேன். சூதக கோளாறாலே துயருற்று 12 ஆண்டு வாதைகள் மிகவும் கொண்ட வயதுள்ள மங்கை நல்லாள் மேதகு இயேசுநாதர் மேலங்கி தொட்டால் என்றன் சோதனை தீரும் என்று தொட்டுவிட்டாள் ஓர் நாளில். கூட்டத்து நெரிசல் தன்னில் குறிப்புடன் அத்துணர்ந்த வாட்டமில் கதிரோன் தொட்டு வந்தவர் யாரென்றெண்ணி கேட்டனர். சீடர் எல்லாம் கேள்வியை வியந்தார். ஆனால் நாட்டத்தில் தொட்ட பெண்ணோ நடுக்கத்தில் வந்து நின்றாள். இளங்காற்றே, இந்த நேரம் இறைவனை விசுவசித்தாய். உளமாறச் சொல்லுகின்றேன், உனக்கொரு நோயும் இல்லை, வளமாக போய் வா என்றார். வந்தவள் வணங்கி நின்றாள். வழிகாட்டி மக்கள் காக்கும் மாமன்னன் தொடர்ந்து சென்றார். நசரேத்தில் நசரேயன். நற்செயல் பலவும் காட்டிய இயேசு நசரேத் என்னும் நகருக்கு திரும்பினார். ஒரு நாள் காலை ஓய்வு நாள் தன்னில் ஜெபக்கூடத்தில் ஜெபத்தில் இறங்க சென்றார் இயேசு சீடர்களோடு. நசரேத் என்பது நாயகன் ஊரே. பெரியோன் அதனை பிரிந்திருந்ததனால் அனைவரும் அவரை அறிந்தனர் இல்லை. குறிப்பாய் சில பேர் கூர்ந்தே பார்த்தனர். அதிலே சில பேர் அவரிடத்தில் ஒரு வேதச் சொருளை விளக்கு கொடுத்தனர். தேவகுமாரன் திறந்ததை பார்த்தார். ஆண்டவர் தமது ஆவியினாலே அன்பால் எனக்கு அபிஷேகம் செய்தார். நலிந்தோர் எல்லாம் நற்செய்தி பெறுவர், விலங்கிடப்பட்டோர் விடுதலை அடைவர், விழிகளை இழந்தோர் விழிகளை பெறுவர் என்பதை எல்லாம் எடுத்துச் சொல்லவும், ஒடுக்கப்பட்டோர் உரிமை வழங்கவும், ஆண்டவர் தமது அருளை சொல்லவும் அவரே என்னை அனுப்பி வைத்தாரே. இசையாஸ் என்னும் இறைவாக்கினரே இயம்பிய இதனை இயேசு படித்தார். நிறைந்ததோர் வாக்கு நிறைவேறிற்று என்றார். அங்கே இருந்த சில பேர், யார் இவர் என்றே அதிசயம் மிக்கனர்.
தச்சன் சூசையன் தனிமகன் அல்லவோ? இச்செபக்கூடத்தில் இவரா வந்தார்? அறிவோம் என்றே அவரை அணுகினர். கப்பர்நாகும் தலைநகர் தன்னில் அற்புதம் செய்தீர் அறிவோம் நாங்கள். எத்தனை ஊரில் எது செய்தாலும் சொந்த ஊரார் முன் சொல்வதும் உண்டோ? இங்கும் அதனை ஏன் செய்யக்கூடாது என்பீர் என்ற இயேசு தொடர்ந்து, பேரருள் ஞானியர் பிறந்த தம் ஊரில் மக்கள் அவரை மதிப்பது இல்லை. இப்படி சொன்ன இயேசுநாதரும் உண்மை விளங்க உதாரணம் காட்டினார். முன்னர் இஸ்ரேலில் 3.5 ஆண்டுகள் வறட்சியும் பஞ்சமும் வாட்டிய போது காணும் இஸ்ரேலில் கைம்பெண் பல பேர் இருந்தும் அந்த எலியாஸ் தன்னை சீதோன் நாட்டின் சரப்தா ஊரில் இருந்த கைம்பெண் இடத்தில் அனுப்பினார் இறைவன். அங்கு ஏன் அதை செய்தார்? எலிசேயு என்னும் இறைவாக்கினரும் சூழும் இஸ்ரேலில் தொழுநோய்க்காரர் பல பேர் இருந்தும் பாராதவராய் சிரியா நாட்டு நாமான் என்னும் எளியோன் தன்னையே ஏற்று திருத்தினார். காரணம் என்ன? கணிதம் இதுதான். மகத்துவம் நிறைந்த மனிதர் யாரையும் பிறந்த ஊரார் பேணுவதில்லை. அவர் சொல் கேட்ட அத்தனை மக்களும் ஆணவக்காரன், அகந்தை மிக்கவன் என்று நினைத்தே ஏளனம் செய்து மலையில் இருந்து மன்னன் தன்னை தள்ளி கொல்ல சதியில் இறங்கினர். அவர்கள் நடுவே அடக்கத்துடனே நடந்தார் இயேசு. அவர்களை விட்டு நடுவிற் பிரிந்தார் நானிலம் காக்கவே. ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார். ஜெருசலேமிலோர் திருக்குளம் உண்டு. திருக்குளம் சுற்றி சில மண்டபங்கள். மண்டபத்துள்ளே வழியறியாத குருடர், நொண்டி, கொடுநோயாளர். சில சமயம் தேவனின் தூதர் திருக்குளம் தன்னில் திடுமென இறங்கி கலக்குவார். அதனை கண்டுபிடித்து முதல் இறங்கும் கடுநோயாளி உள்ள நோய் எல்லாம் உடனே நீங்கி துள்ளி குதித்து தொடர்வான் வெளியே. இங்கே ஒரு நாள் இயேசுவும் வந்தார். மண்டபம் தன்னில் வளைந்து படுத்த ஒரு நோயாளியை உற்றவர் நோக்கி, உடல் நலம் காண உண்மையில் விருப்பமா? கனிவுடன் கேட்டார். கண்ணீருடனே அவனும் சொன்னான், ஐயா, இங்கே 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்து எழுந்து நடக்கவும் இயலாதிருக்கிறேன். இறங்கலாம் என்று நான் எண்ணும் போதே சக்தி உள்ளவன் தாவி குதித்து உள்ளே இறங்கி உடல் நலம் பெறுகிறான் என்றான். அவனை ஏறிட்டு நோக்கி, நன்று, நீ எழுந்து நட, உன் படுக்கையை கையில் எடுத்து கடந்து போ என்றார். சீர்வரப் பெற்றோன் தேவகுமாரனை வணங்கி நடந்தான். வழியிலே யூதர், ஓய்வு நாளில் உனக்கொரு வேலையா? படுக்கையை கையில் எடுத்தது சரியா என்றார். அவனும், எவரோ ஒருவர் எனது நோய்தனை இல்லாதாக்கி இதனையும் சொன்னார் என்றான். உடனே எங்கும் பார்த்தார், இயேசுவை காணோம். ஆலயம் தன்னில் அவரை பார்த்த புதிய மனிதனை பொலிவுடன் நோக்கி, கடுநோய் நீங்கி உடல் நலம் பெற்றாய், எப்பாவத்தையும் இனி செய்யாதே என்றார் இயேசு. இம்மொழி கேட்டு அவரது பெயரை அறிந்த மனிதன் யூதரிடத்தே ஓடி உரைத்தான். பாதகம் புரியும் பரிசேயர்கள் வேதனை தொடர்ந்து வேதனை கொடுக்க அல்லும் பகலும் அலைந்து வந்தனரே. அனைத்தும் அறிந்த அரும்பெறல் மைந்தன் தனித்தே சீடர்கோர் தத்துவம் உரைத்தார். ஓய்வு நாளிலே உமக்கேன் வேலை என்றெமை கேட்டனர் இன்னல் கொடுப்போர். ஓய்வு நாளில் என் உன்னத தந்தை உயிர்களை காக்கும் உயர் பணி புரிவார். அவர் பணிதனையே அன்பினால் ஏற்று நானும் புரிந்தேன், நன்மையே செய்தேன். உயிரிழந்தோர்க்கு உயிரை அளிப்பதும் தீரும் வழக்கில் தீர்ப்பிடுகின்றதும் இந்த வேலைகள் இறைவனாம் தந்தைக்கு. நேரம் வந்தது, நெருங்கி வந்தே விட்டது, மறுப்பதற்கில்லை. அந்த நேரம் வந்துரும் போது கடவுள் மைந்தனின் கனிவுறும் குரலை இறந்தோர் தமது இரு செவி கேட்கும். கல்லறை கதவுகள் மெல்லத் திறக்கும். கேட்கும் குரலை கேட்போர் எல்லாம் வாழ்க்கை பெறுவர், மறைந்து நிற்போரோ தண்டனை பெறுவர். சத்தியம் இதுவே.
எவ்வாறோ இவன் இதனைச் சொல்கிறான் என்றே நீவீர் எண்ணிடக்கூடும். தந்தையின் மகனுக்கு சாட்சிகள் உண்டு, முக்கிய சாட்சிகள் 3 சொல்வேன். அன்றனை காட்டிய அருளப்பர் ஒருவர், அதனிலும் மேலாம் அருட்பெரும் தந்தை, விளக்கி கூறும் வேத நூல் வார்த்தை. இந்த 3 ஏற்பவர் எல்லாம் இறைவன் மைந்தனாய் எனையும் ஏற்பர். இப்படி இயேசு தம் இயல்பை விளக்கி அற்புதச் செயலுக்கு அர்த்தமும் கூறி நல்லவர் காக்க நடந்து சென்றாரே. அருளப்பரின் முடிவு. தம்பியின் மனையை தன்மனையாக்கி வம்பு செய்தானும் வாழ்ந்தான் சுகமாய். சிறந்தோராயினும் தீயோராயினும் அறம்தான் உண்டென மறந்தோராயினும் பிறந்த நாள் எவர்க்கும் வருவதுதானே. ஏரோது வாழ்விலும் இந்நாள் இருந்தது. ஏரோதியாளாம் இவனது மனைவி தம்பி மனைவி தான் சாற்றியவாறு அந்நாள் ஈன்ற பெண்ணாள் அதிலே ஆடினாள் நடனம் ஆடினான் அவனும். நடனம் பார்த்து ரசனை மிகுந்த ஏரோது மன்னன் என்ன வேண்டுமென அவளை கேட்டான். அவளும் கேட்டாள். அன்னை தனக்கு அன்றொரு நாளில் சொன்னபடிக்கு துணிவுடன் நடந்து அருளப்பர் தம் தலையை அறுத்து தருவீர் என்றே சாற்றினாள் கண்ணி. மன்னன் மனத்திலே மயக்கம் மூண்டது. போக்கு காட்டி போய்விட முயன்றான். வாக்கு தந்தது மனத்தில் நின்றது. காவலர் தமக்கு கட்டளை இட்டு கோவில் சிலையை கொய்து வா என்றான். அருளே பொருளாய் அறமே திறமாய் அறிவே திருவாய் உயர்வே உருவாய் நின்றார் தம்மை நெருங்கிய காவலர் கொன்றார் தலையை கொய்தெடுத்தனரே. பூமி அதிர்ந்திட கடலும் பொங்கிட வானும் மண்ணும் வசைப்பல பாடிட ஞானம் இல்லான் நல்லறிவிழந்தான் தேவ பிறப்பின் சிரத்தை கொண்டு ஓடி வந்தாளை உளமகிழ்வித்தான். பிறன்மனை நயந்து பெருமை இழந்து அறவழி தவறி அருளப்பர் தம்மை கொன்றபின் அந்த கோமகன் உடலை சீடர் சுமந்து திருவருள் நினைந்து நல்லடக்கத்தினை நடத்தி வைத்தனரே. 5 அப்பங்கள் 5000 ஆகின்றன. கானக வழியினிலே இயேசு கால்நடை போகையிலே தான் ஒரு சேவை செய்தார். படைத்த தந்தையின் வேலை செய்தார். அண்ணலின் வார்த்தைகளை கேட்க 1000 நன்னி வந்தார் மாந்தர் அவர்க்கு நல்லன சொல்லி வைத்தார். நேரம் அதிகரித்து இரவு நெருங்கிய நிலையினிலே ஊருக்கு அனுப்பி வைக்க சீடர் உத்தமன் மொழி கேட்டார். பட்டிகள் தொட்டிகளில் இருந்து பார்த்திட வந்த மக்கள் பட்டினி கிடப்பார்கள், அவர்கள் பசியினை தீர்ப்பதெங்கே? சீடர்கள் இது சொன்னார். இயேசு சிரித்தார், பதில் சொன்னார். தேடுங்கள் உணவினையே, பசியை தீருங்கள் என்றுரைத்தார். கையினில் பணமெடுத்து சென்று கடையினில் வாங்கி வந்து ஐயனின் திருமுன்பு சீடர் அவருக்கு தருவம் என்றார். உம்மிடம் உள்ளதென்ன, அதனை உடனே தேடும் என சொன்னார் இயேசுபிரான். சீடர் சோதனை செய்தார்கள். 5 அப்பம் உண்டு, மீன்கள் அளவினில் 2 உண்டு என்றார் அவரிடத்தே. இயேசு இருப்பதை கொடுங்கள் என்றார். தன்முனம் நின்றவரை பசும்புல் தரையினில் அமர வைத்தார். விண்ணகம் தன்னை நோக்கி அதனை விருந்தினிலே படைத்தார். 5000 பேர்க்கு அப்பம் அளவினில் பெருகியதே. ஐயன் திருமகிமை மக்கள் அரங்கத்தில் உருகியதே. இன்னும் அவை இருந்தால் கூடையில் எடுத்தே வையும் என்றார். 12 உள்ள கூடையில் பாக்கியை தூக்கி வைத்தார். நாயகன் மனது வைத்தால் எதுவும் நாளுக்கு நாள் வளரும். தூயவன் மகிமையெல்லாம் உலகில் தோளுக்கு தோள் மலரும். ஞாலத்தில் வருவரென சொன்ன ஞானியும் இவரெனவே சாலத்தம் பசி தீர்ந்த மக்கள் தமக்குள்ளே பேசிக்கொண்டார். அறிந்தனர் இயேசு பிரான் தம்மை அரசனாய் ஆக்குதற்கு விரைந்தவர் முயலுவதை கண்டு விருப்பமில்லாதவராய் மோனத்தில் இருப்பதற்கே மலையின் முகட்டினில் சென்று விட்டார். ஞானத்து தேவ மைந்தன் தந்தை நல்லருள் வேண்டி நின்றார்.